வணக்கம். ஆஸ்பயர் சாமிநாதன். இது அதிமுகவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். முன்னாள் அதிமுக ஐடி விங் செயலாளராக இருந்தவர். இவர் இப்போ சமீபத்தில் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கார். இந்த பதிவை பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எல்லாத்துக்குமே காத்துட்ருக்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையனையும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செஞ்சுட்டாங்க. முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதை ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் அவரே உருவாக்கி வச்சிருக்கிறார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையில் கூட்டணியாக பாஜக தலைமையில் கூட்டணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறார். இது எப்படி ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏற்றுக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதிமுகவிலையும் முக்கியமான தலைகள் எல்லாமே ஓகே சொல்லிடுச்சு. பாஜக ஓகே, பாமக ஓகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓகே, ஓபிஎஸ் ஓகே, தேமுதிக ஓகே, புதிய தமிழகம் ஓகே, ஐஜேகே ஓகே, தமிழ் மாநில காங்கிரஸ் ஓகே, ஜான் பாண்டியன் ஓகே, ஏசி சண்முகம் ஓகே. இவங்க எல்லாமே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்கல்ல. அப்போ அவர் எடப்பாடி சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவருக்கே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னோம்னா, கொங்கு பெல்ட்டில் பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்ற ஓபிஎஸை கொண்டு வர முடியாது, செங்கோட்டையனை வேணால் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல மும்மரமாக செயல்பட்டாங்க. இதுக்கு ஓபிஎஸும் ஓகே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அடப்பாவீங்களா, இப்போ செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் வேட்பாளரா, நல்ல தேர்வு தாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா, அண்ணாமலையும் செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு முடிவு பண்ணியே நம்ம களத்தில் இறங்கலாம், நான் பிரச்சாரம் பண்ண தயாராக இருக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை இருக்குது, வாய்ப்பும் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பும் இருக்குது, திமுக கூட்டணியை வீழ்த்தவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை ஏன் அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி இப்போ செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த கூட்டணி உருவாகி இந்த கூட்டணி வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முதலமைச்சராக இருப்பார். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அப்போ திமுக எதிர்க்காது. அதிமுக ஆட்சி, செங்கோட்டையன் முதலமைச்சர் அப்படின்னா எப்படி திமுக எதிர்ப்பு போகிறாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு உடனே வரவேற்பை கொடுப்பாங்க. எலெக்ஷன் வந்தால் நல்லதுப்பா, நம்ம எப்படியாவது பூந்து சந்துக்குள்ளே பூந்து திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதுக்காக திமுகவும் ஆதரிக்கும். அப்போ எதிர்ப்பு பெருசாக இருக்காது. பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிற செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுக ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர்னால் எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமியை தவிர மீதி எல்லாருமே கட்சிக்குள்ளே வராங்க. எடப்பாடி பழனிசாமி இருந்தால் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவர் தலைமையில் ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போகிறா இருந்தாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ பாஜக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஆஸ்பயர் சாமிநாதனே அவர் சமூக வலைதள பக்கத்தில் போட்டிருக்கிறார். 2026 2029 வரைக்கும் 3 வருஷம் முதலமைச்சராக இருப்பார். அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த சட்டத்தை மசோதாவை அமுல்படுத்துவாங்க. அமுல்படுத்தி தேர்தலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக்கி அதுக்கப்புறமா அதிமுக பாஜக கூட்டணியை நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஓகே தான். எல்லா அதிமுக தலைகள் எல்லாமே கட்சிக்குள்ளே உள்ளே வரவங்க, கட்சிக்குள்ளே வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருமே ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இவர் ஆஸ்பயர் சாமிநாதன் சொல்கிறது ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் ஏற்கனவே அதிமுகவில் ஐடிவிங்கில் இருந்தவர். எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அரசியல் தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். அவருடைய பேச்சு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கருத்து ஒத்து போகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிற அந்த டைஅப்பு, எடப்பாடி பழனிசாமி பதறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக ஒரு முடிவெடுத்து வச்சு தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்க முடியாது, முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த முடியாது. எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு எதிராக கொண்டு வரணும்னா கொங்கு பெல்ட்டில் ஒருத்தரை தான் கொண்டு வரணும். ஒருவேளை இந்த கூட்டணியெல்லாம் பெருசாக ஜெயிச்சு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா ஓபிஎஸ்ஸோ துணை முதலமைச்சராக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.